கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதில் கவனமாக இருக்கணும்? குடும்பத்தில் தான். கணவன் மனைவிக்குள்ளாக நன்றாக இருப்பார்கள். யாரோ கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. ஒரே மனத்தாங்கல் கஷ்டம்லாம் ஏற்படும். கண்டிப்பாக நரசிம்மரை பிடிச்சிக்கணும். அஷ்டமத்தில் ராகு இருப்பதனால நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் தரும். யோக பலங்கள் அதிகமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. வயிற்று அஜீரண கோளாறுகளில் அதீத கவனமாக இருக்கணும். இந்த அஜீரண கோளாறுகளால் ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் ஏற்படலாம். அந்த மன குழப்பம்லாம் வருது இல்லையா, இந்த வயிறு சரி பண்ணிக்கோங்க, சரியாயிடும். மற்றபடி எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க. அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தை பெற்றுத்தரும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விஷயமும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ரொம்ப வருத்தப்பட வேணாம். எப்படியா இருந்தாலும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும், அது நடக்கும், அது நடக்காமல் போகும், இது குழப்பமாகும். வண்டி வாகனத்திலெல்லாம் வித்தை காட்டாமல் இருங்க. இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, தொற்று நோய்கள் பரவுது. அது கடகத்திற்கு ஏதாவது ரூபத்தில் வந்துடும். அதில் கவனமாக இருங்க.